ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இது கையில? அது கையில சுளுக்கு மாமா. அதான் எப்படின்னு கேக்குறேன். அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நீ ஏற்காடுக்கு போனப்போ அவளும் ஊருக்கு போயிருந்தா. வீட்ல படியில இறங்கும் போது கால் வழுக்கி கீழே விழ போயிருக்கா. அண்ணன் இவ விழுந்துடக்கூடாதுன்னு புடிச்சிருக்காரு. அப்படி பிடிக்கும் போது கை பெசகி சுளுக்காயிருக்கு. போதுமா? டேய், எதுக்கு அவளையே முறைச்சு பாத்துட்டு இருக்க? சொல்றேன். யாழினி, சொல்லுங்கண்ணா. ஃபேஸ் மாஸ்க் வச்சிருக்க? இல்லண்ணா. எதுக்கு திடீர்னு மாஸ்க் கேக்குறீங்க? ஒரு ஆளோட முகத்தரைய கிழிக்கதான். யாரு முகத்தரேனா? இப்ப தெரிஞ்சிடும். டேய், என்னடா பண்ற? இருமா. யாழினி, அவ முகத்துல இந்த கர்ச்சீஃபை கட்டு பார்க்கலாம். எதுக்கு மாமா? நான் எதுக்கு மாமா இதை கட்டணும்? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கதான். யாழினி, கட்டு. வேண்டாம் மாமா, நீங்க பண்றது சரியில்லை. நீ சொன்னாலாம் கேட்க மாட்ட, நானே கட்டுறேன். அத்தை பாருங்க அத்தை. டேய், உங்க முன்னாடியே பிரச்சனை பண்றாரு. டேய், என்னடா இது கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்க? துளசி, நீ உள்ள போய் படுப்போம். ஒருவேளை நாம தான் ஏஞ்சலான்னு சந்தேகம் வந்திருக்குமோ? நீயும் போடா. போடாங்கறல. அம்மா, அண்ணா வந்ததும் வராததுமா எங்க போ சொல்ற? பசியோட வந்திருப்பாரு, சாப்பாடு கொடுமா. உன் அண்ணனுக்கு தான் நானோ துளசியோ சமைச்சு போட்டா இறங்காதே. அது மட்டும் இல்ல, இவன் என்ன என்கிட்ட கேட்டுட்டா ஏற்காடு போனா? வந்ததும் வராததுமா இவனுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு. நான் எதுவும் சமைக்கல. வேணும்னா நீ உன் அண்ணனுக்கு வடிச்சு கொட்டு. அண்ணா, அம்மா விடுங்கண்ணா. இருங்க, நான் ஏதாவது ரெடி பண்ணி தரேன். சொல்லுங்க. ஆனந்தி, நான் கேக்குற கேள்விக்கு நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. என்ன கேட்க போறீங்க? ஏன் ஆனந்தி, அந்த போட்டு கவுற நேரத்துலயும் சூசைட் பாயிண்ட்ல நீ பிளாஸ்க் எடுக்க போனல்ல, அப்பவும் ஒரு பொண்ணை நீ காப்பாத்துனிய, ஏஞ்சலா? ஆமாங்க, அந்த பொண்ணு பாவம், கையில வேற அடிபட்டுருச்சு. இப்ப எப்படி இருக்காங்களோ என்னவோ. அதெல்லாம் கையில பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன ஹேர்லைன் கிராக் மாதிரி தான் தெரியுது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க. இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்து தான் பாத்துட்டு இருந்தேன். யாரு சொல்றீங்க? துளசி.